ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறம் பெற்ற பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, பட்டம் இது ஒன்றும் நிலைத்திருக்கிற போகிறதில்லை. நிலைத்திருக்கிற அநேக ஆவிக்குரிய காரியங்கள் உண்டு. அது நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும். காண்கிறவைகள் எல்லாம் அநித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியமானவைகள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இங்கிலாந்திலே குறிப்பிட்ட காலத்தில் பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஸ்டேடி ஸ்டட், அவங்க அப்பாவும் ஒரு காலத்தில் நல்ல கிரிக்கெட் பிளேயர் எட்வர்ட் ஸ்டட். அவருக்கு ஒரு சகோதரன் ஜார்ஜ் ஸ்டட் சகோதரன் உண்டு. ஐயா டிஎல் மூடி இங்கிலாந்து வந்தபோது பெரிய பெரிய கூட்டங்கள் நடத்தும் போது ஒரு சங்கியம் வந்து பாடல் பாடும்போது மிக ஆசீர்வாதமாக இருக்கும். கூட்டங்களில் பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கலந்து கொள்வார்கள். அதில் ஸ்டேடி ஸ்டட்டுடைய அப்பா எட்வர்ட் ஸ்டட் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆராதிக்க ஆரம்பித்தார். வாழ்க்கை மாறியது. அவர் வீட்டுக்கு டிஎல் மூடியை கூட்டிட்டு வந்தார். கூட்டிட்டு வந்த முறை எதற்காக என்றால், அந்த சிடி ஸ்டட்டுடைய சகோதரன் அந்த மரண தருவாயில் இருந்தபோது அதை அவர் பார்த்தார். அதை ஜெபிக்க தான் டிஎல் மோடி வந்தார். ஆனால் ஸ்டேடி ஸ்டட் உள்ளத்திலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுவிட்டது. என்ன ஒன்றும் நிலைக்க போறதில்லை, எங்கள் சகோதரன் செத்து போனால் பெயர் புகழ் எல்லாம் நிலைக்காத, என்னுடைய பெயர் பட்டமெல்லாம் இருக்குன்னு சொல்லி தன் வாழ்வை கர்த்தருக்குன்னு அர்ப்பணித்தார். ஏமாய் பின்னாட்களில் சீன மிஷனரியாக போனார். தன் வாழ்வை அநேக ஆசீர்வாதமான காரியங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட சொத்தின் ஒரு பெரிய பகுதியை டிஎல் மூடியுடைய வேதாகம கல்லூரிக்கும், சீனா ஊழியத்திற்கும், இந்தியாவிலே ஷால்வேஸ் ஆர்மி ஊழியத்திற்கும் அர்ப்பணித்தார். ஒரே வாழ்க்கை இயேசுவுக்காக, ஒரே வாழ்க்கை இயேசுவோடு கூட, ஒரே வாழ்க்கை இயேசுவை போல அர்ப்பணித்தார். இந்த உலகத்தில் பதவி, பணம், பட்டம் இதெல்லாம் நிலைக்க போறதில்லை. இப்போ அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க, 5 வருஷம், அடுத்த முறை சீட் கிடைக்குமான்னு கூட தெரியாது. ஆமாம், கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுறாங்க, 58-60 வயசுல அவங்க பதவி முடிந்து விடும். அதுக்கப்புறம் பென்ஷன் தான் வரும். யார் கூட ஏன்னு கேட்க மாட்டாங்க. இந்த உலகத்தில் வாழும்போது நிறைய காரியங்கள் நிலைத்திருப்பதில்லை. ஆனால் ஆத்தும ஆதாயம் செய்தால், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறினால் தேவ ராட்சியத்திலும் அது நிலைத்திருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லது பைபிளை வாசிக்கிறோம், பூமிக்குரியவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள். ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன். அப்போஸ்தலன் பவுல் தன் வாழ்வில் சொல்லுகிறார், நல்ல படித்தவர், மேதை, பணக்காரர், நல்ல தாளந்து உள்ளவர், திறமை உள்ளவர். சொல்லுகிறார், அவருக்காக, கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். குப்பையுமா எண்ணுகிறேன். பிலிப்பியர் 3:11 பிலிப்பியர் 3:11 அப்படி சொல்லுகிறார். ஆமென். காரணம் அதெல்லாம் நிலைத்திருக்க போகிறதில்லை. ஆனால் கர்த்தருக்குள்ள வந்ததுனால பாருங்க, இன்னைக்கு இயேசுக்கு அடுத்தாப்புல சபை பிதாவாய் அறியப்பட்டு அவருடைய பேர் இன்றைக்கும் நிலைத்திருக்கிறது. ஆமென். ஒருவேளை சவுலாய் மரித்திருந்தால் நிலைத்திருக்குமா தெரியாது. கர்த்தருக்காக ஏதாவது ஒன்று செய்யுங்கள். கர்த்தருக்காக எப்படியாகிலும் ஏதாயிலும் ஒன்று செய்யுங்கள், இயேசுக்காக. அப்படிப்பட்ட நல்ல நாட்களை மாறட்டும். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு கர்த்தருடைய கிருபை தாங்கட்டும். ஜெபிக்கலாம். தகப்பனே, எங்களுக்கு நீ தந்த நாட்களில் இயேசுக்காக ஏதாவது ஒன்று செய்ய கிருபை தான். நன்மையும் கிருபை பிள்ளைகளை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு நாளுடைய கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.